வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற முக்கிய ரிவ்யூன்னா அவங்க மிஸ்டர் ஃபேஸ். டேரக்டர் சங்கரோட இயக்கத்தில் ராம் சரண், எஸ்.ஜே. சூர்யா, சமுத்திரகனி, கே.ஆர். அத்வானி, அஞ்சலி இன்னும் நிறைய பேர் நடித்து வெளியே வந்திருக்க படம் தான் கேம் சேஞ்சர். ஸோ இந்த படம் ஒரு வழக்கமான ஒரு மசாலா படம் தான். ஸோ உங்களுக்கு இந்த தெலுங்கு மசாலா படங்க பிடிக்குன்னா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு படம் தான். அதை தாண்டி இந்த படத்தில் என்னென்ன இருக்குங்கிறத ஒன்றா பிரித்து பாட்டாக பார்த்துருவோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? சங்கர் சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டம்னா சங்கர்னா பிரம்மாண்டம் சொல்கிற அளவுக்கு தான் அவரோட படமும் இருக்கும், அந்த மேக்கிங்கும் இருக்கும். அதே போல் கேம் சேஞ்சர் படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபி வேறு விஜுவலாக இருக்கட்டும், செட்டாக இருக்கட்டும், அது கொடுக்கப்பட்ட விஎஃப்எக்ஸ், சிஜி அண்ட் கலர் கிரேடிங் கொண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஆல் டெக்னிக்கல் டீம் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. பார்க்கப்பட ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்களில் பிசிறு தட்டத்தை பார்க்க முடிஞ்சு. மேபி அது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினாக கூட இருந்திருக்கலாம், இல்லை வேலை முடிக்காமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் ஓவரால் பார்த்திங்கன்னா படத்தோட விஷுவலுங்கிறது பக்கா க்ளீனாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தோட டெக்னிக்கல் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இப்போ எல்லாமே பக்காவாக ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதை தாண்டி வர இந்த படத்தோட கதையாக இருக்கட்டும், திரைக்கதையாக இருக்கட்டும், கதையை பொறுத்த வரைக்கும் இது கார்த்திக் சுப்ராஜோட கதை தான், அப்படி தான் சொல்லப்பட்டது. பட் ஸ்க்ரீன் பிளேவாக இந்த படத்தை நிறைய மாற்றிருக்காங்க. ஆக்சுவலி ஒரிஜினலாக என்ன கதை கொடுத்தாங்க நமக்கு தெரியாது. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை கம்ப்ளீட்டாக சங்கர் சார் மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ங்கிறது சும்மா பரபரன்னு போய்கிட்டே இருக்குது. போனால் இன்டர்வல் ட்விஸ்ட்டுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இஸ் ப்ரெடிக்டபிள். பட் நல்லாவே அந்த மாஸ் மூமெண்ட்டுங்கிறது ஒர்க் ஆனிச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ங்கிறது கொஞ்சம் ஜவ்வாக இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கொடுக்க தான் செஞ்சுது. நிறைய ஸ்லோனஸ் மூமெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்புறம் நெகட்டிவில் சொல்கிறேன். பட் ஓவரால் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நீட்டான க்ளீனான ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லுவேன். கம்பேர் டு ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப்ங்கிறது கொஞ்சம் ஸ்லோ தான். முன்னாடியே சொன்னது போல் படத்தோட இன்டர்வலுங்கிறது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸுங்கிறது இஸ் டீசென்ட் எண்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக பண்ணிட்டாங்க சொல்ல முடியாது. ஒரு டெம்ப்ளேட் மூவி தாங்க இதுவும். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு தெலுங்கு மசாலா படம் எப்படி இருக்குமோ அதே டெம்ப்ளேட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு படம் தான். ஒரு டீசெண்டான ஃபுல் ஆஃப்னு சொல்லுவேன். ரொம்ப பெருசாக பண்ணிட்டாங்க சொல்ல மாட்டேன். பட் படத்தோட இன்டர்வல் வரைக்கும் இருக்கிற அந்த கிரிப்ஸுங்கிறது கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் எண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான எண்டிங், ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவேன். ஸோ படத்தோட மியூசிக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழோட பிஜிஎம் ஸ்கோர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பிஜிஎம்லாம் தரமாக இருக்குது. வழக்கம் போல் தான் இந்த மனுஷன் ட்ரம்மை போட்டு அடிப்பார். இந்த படத்துக்கு நல்லா அடிச்சிருக்காரு. நல்லா ஒர்க்காகவும் ஆயிருக்காரு. நிறைய இடங்கள் ரொம்ப சத்தமாகவும் ரொம்ப அனீசியாகவும் இல்லை. படத்துக்கு தேவையான இடத்துல அந்த மீட்டரை வச்சுருக்காரு. ஆல்ரெடி கங்குவா பார்த்து காது பூத்து போனது இன்னும் மறக்கலை. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி நாள் நடக்காது. ஸோ பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழோடைய எல்லாமே ஹோல் த்ரூ அவுட் மூவி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் சாங்ஸ் மட்டும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகவே இல்லை. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக அந்த படம் பைலிங்குவலாக எடுக்கிறாங்க. கண்டிப்பாக தமிழ்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒரு சங்கர் சார் மாதிரி படத்துக்கு ஒரு நல்ல பாட்டு இல்லாததுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. படத்தோட ஸ்டண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மசாலா படத்துக்கு என்ன மாதிரி ஸ்டண்ட்டு அமைச்சிருப்பாங்களோ அதே தான் இங்கே அமைச்சிருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸோ வேரியேஷனோ ஹைலைட் பண்ணி சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் அந்த கதைக்கும் அந்த சூழ்நிலைக்கும் ஒரு மாஸ் மூமெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டண்ட் அமைக்கணுமோ, என்ன மாதிரி கோரியோகிராஃபி இருக்கணுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க சொல்லிடலாம். ஸோ ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அனீஸியாவோ ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடியவோ கண்ணு கூசுற அளவுக்கோ காம்ப்ளெக்ஸான எந்த ஒரு ஸ்டண்ட்டும் அமைக்கலை. டீசெண்டான ஸ்டண்ட்டு பக்காவாக பார்த்தோன்னே கேட்சியாக இருக்கிற அளவுக்கு அந்த ஸ்டண்ட் ஃபுல்லாக பண்ணி ராம் சரணோடைய அந்த மாஸ் மூமெண்ட்டுங்கிறது ரொம்பவே நல்லா எலிவேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ராம் சரண் தான் இந்த படத்தோட ஸ்டோஷியலர். மொத்தமாங்க இந்த படத்தை மொத்தமாக தாங்கி சுமக்கிறது பார்த்திங்கன்னா ராம் சரண் ஒருத்தர் தான். டான்ஸு, ஃபைட்டு, மாசு, கிளாஸு, எமோஷனல்னு சொல்லிட்டு ஆல் ஏரியாலாம் மனுஷன் பூந்து அடிச்சிருக்காரு. ஒரு பக்கா பேக்கேஜோடு டெலிவரி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் யாருக்காக பார்க்குறீங்களோ கண்டிப்பாக ராம் சரணுக்காக பார்ப்பீங்க. பக்கா அவரோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை 2 மணி நேரம் த்ரோ அவுட்டாக உட்காந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ராம் சரணை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லனான எஸ்.ஜே. சூர்யா அவருக்குன்னு படத்தில் அவருக்குன்னு ஒரு கேரக்டர் எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்லாம் கிடையாது. ஒரு டிப்பிக்கலான நார்மல் வில்லன் தான். பட் அவருக்கு கிடைச்ச அந்த ஸ்பேஸில் அவரால் என்ன ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காரு. இவன் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கற்றுக்கிட்டே இருப்பார். சில இடங்கள் அது இரிட்டேஷனை கொடுக்கலாம். சில பேருக்கு இதெல்லாம் நல்லா தான், இந்த மாதிரி கத்துறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் அந்த கேரக்டருக்கான டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இல்லாதனால அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக ரொம்ப டம்மியாக தான் ஃபீல் ஆகுது. மற்றபடி அவரோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு ஹைலைட் மூமெண்ட் எவ்வளோ பெரிய மொக்க படமாக இருந்தாலும் அவருக்காக 2 சீனாவது ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுருப்பாரு.
அதே மாதிரி இந்த படத்தில் இருக்குது, அவருக்குன்னு ஸ்கோர் பண்ணுறதுக்கான சீன்ஸ் இருக்குது. அண்ட் அவருக்கும் ஜெயராமுக்கும் வர அந்த காமெடிங்கிறது, அந்த ஹியூமர் பார்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜெயராமோட ஹியூமருங்கிறது அப்பப்போ கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்குது. இந்த படத்துக்கு அது வேறு ஒரு டைமென்ஷனை கொடுக்குதுன்னு சொல்லலாம். படத்தோட ஹீரோயின் கேரா அட்வானி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான், ஒரு ஹீரோயினுக்கு மாஸ் மசாலா படத்தில் என்ன ரோல் இருக்குமோ அதே ரோல் தான் இருக்குது. ஜஸ்ட் கிளாமருக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அதை தாண்டி அஞ்சலியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அவங்க ரொம்ப ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லேயும் இருப்பாங்க, கரண்ட் போர்ஷன்லேயும் இருப்பாங்க. ஏன் நீங்கள் எல்லோரும் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது இந்த படத்தில் கண்டிப்பாக நடக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை தாண்டி இந்த படத்தில் எல்லாருமே அவங்களோட ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு செம்மையான ஃபுல் ஆஃப்னு சொல்லலாம். என் சமுத்திரகனி கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் அதுவும் நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அண்ட் எந்த ஒரு கேரக்டருமே வந்து பெருசாக சொதப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்களோட வேலையை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்படியே நெகட்டிவ்கிட்ட போவோம். நெகட்டிவ் தான் ஏகப்பட்டது கொட்டி கிடக்குது. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சங்கர் சார் தான் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது செம்ம வீக்காக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கிரிப்பிங்காக செம்மையான ஒரு கட்ஸோட ஒரு நல்ல ஒரு இன்டர்வல் பேங்கோட இருந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அப்படி கான்ட்ராஸ்ட்டாக மாறுது. செம்ம ஒரு க்ளீன் ஷேவான வழக்கமாக எல்லா படத்துலையும் நம்ம எதை பார்ப்போமோ, எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ, எதெல்லாம் நம்ம பார்த்து 1000 படங்கள் நம்ம பார்த்து சலிச்சு போன ஒரு டெம்ப்ளேட்டை கொண்டு வந்து அதை ரசிக்கும்படியும் கொடுக்காம ரொம்ப சேச்சுரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். உங்களால் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் வந்து எஞ்சி போயிடலான்னு கூட சில பேருக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி சில பேர் தூங்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வரும். இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. பார்க்க போனால் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று அவாய்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா இந்த படத்தை வந்து வேறு மாதிரி வேறு ஸ்டைலில் நெரட்டிவாவது பண்ணியிருக்கணும். சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் இந்த ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டோரியை ஃபாலோ பண்ணி வர அடுத்த கேரக்டருக்கான எமோஷன்ஸ் எதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. படத்தில் எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எமோஷனல் ஒர்க்கே ஆகலை. இந்த படத்தை நியாயமாக பார்த்தா 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 20 நிமிஷம் ட்ரீம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த படம் ரொம்ப சில இடங்களில் நிறைய லேகும் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட லேகுன்னு இருக்க தான் செய்யுது. என்ன தான் இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவோ கிளாஸாகவோ நல்லாவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருந்தாலும் கூட ஸ்க்ரீன் ப்ளே வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டி வாங்குதுன்னு சொல்லலாம். அதே போல் இந்த படத்தோட லாஜிக் கண்டினியூட்டிலாம் கண்டிப்பாக எதிர்பார்த்துடாதீங்க. எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சும். சங்கர் சார் படமாச்சே ஏதாவது பண்ணியிருப்பாலான்னு நினைக்காதீங்க. இது ஒரு டிப்பிக்கல் மாஸ் மசாலா படம் தான். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு படத்துக்குன்னே உரிதான ஒரு விஷயம் கிரிஞ்சு பண்ணுறதுல இவங்க தான் ஒன்றா நம்பரு. ஆனால் இந்த படத்தில் கிரிஞ்சு கம்மி தான். அதுக்காக கிரிஞ்சே இல்லைன்னு சொல்ல வரல. சில இடங்களில் சில கிரிஞ்சு பண்ணியிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் விஜய் சூர்யா சாரோட கேரக்டரும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு தான். என்ன தான் படம் ஃபுல்லாக அவர் வந்தாலும் அவர் ஜஸ்ட்டு ஒரு வில்லன் ரோல் பண்ணும்போது அவருக்கான டிமாண்டிங்கும் அதுக்கான வேல்யூ வந்து இல்லவே இல்லை. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சூர்யா படம் ஃபுல்லாக த்ரோ அவுட்டாக வந்தாலும் கூட பெருசாக அவரை ரசித்து பார்க்க முடியல. அவருக்கான ஸ்கோர் பண்ணுறதுக்கு 2-3 சீன்ஸ் இருக்குது தான். அவர் வந்து பட் கம்ப்ளீட் ஷோ ஸ்டீலராக அவர் மாற மாட்டார். இப்போ மார்க் ஆண்டனி மாதிரி படங்களில் நீங்கள் பார்த்த விஜய் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ இருந்தாலும் அவர் ஷோ ஸ்டீலராக இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு 2-3 சீனில் ஏதோ ஒரு இடத்துல மேபி ஷைன் ஆகலாமே தவிர கம்ப்ளீட்டாக அவரால் ஷைன் ஆக முடியல. ரொம்ப நார்மலாக இருக்கார். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் நல்லா இருந்தாலும் அவர் கேரக்டரை பக்காவாக டெவலப் பண்ணல. இந்த படத்துக்கு ஒரு நல்ல நடிகரை வேஸ்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு பெட்டர் விஜய் சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கிறத பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த படத்துக்கு சாங்ஸுக்கு மட்டுமே தான் சங்கர் சார் வந்து 75 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. பட் அந்த 75 கோடி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து இம்பேக்ட் ஆகலை. அதாவது படத்தில் சாங்ஸ் இருக்குது, ஆனால் சாங்ஸ் எதுக்கு வருது? படத்தில் வந்து பிரம்மாண்டம் இருக்குது. பட் அந்த பிரம்மாண்டம் வந்து எந்த ஒரு வகையிலுமே ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணவே இல்லை. ஆடியன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பிரம்மாண்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இதே தான் இந்தியன் டூலையும் இருந்த பிரச்சனையே. குரூப் ஆர்டிஸ்ட்லாம் கொண்டு வந்து பெயிண்ட் அடித்து வழக்கம் போல் ஒரு இதுதான் பிரம்மாண்டம் அப்படின்னு அவருக்குன்னு ஒரு செட்டப் மேக்கிங் ஸ்டைல் ஒன்று வச்சுருக்காரு. பட் என்னென்னா இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெலவெண்ட்டாக அமையவும் இல்லை. ஏன் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த சாங்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுக்காவது ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிறதான். ஏன்னா 75 கோடிங்க சும்மா இல்லை. ஏன்னா படத்தில் விஜய் சார் சூர்யா சொன்னது போல் இந்த படத்தில் ஜர்கண்டி ஒரு பாட்டு மட்டும் போதும் நீங்கள் கொடுத்த காசு ஒருத்தினார். பட் அந்த பாட்டுக்குள்ளே
எப்படி சொல்கிறது, ஏகப்பட்ட ஃப்ளாஸ் இருக்குது. நீங்கள் இந்த படம் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் ஏகப்பட்ட ஃபால்ஸுங்கிறது வெறும் பாட்டில் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். வெல், ஐ திங்க் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மேபி உங்களை சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் அந்த விஷுவல், பட் எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. நான் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கவனிச்சேன்னா, சில சாங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் என்ன தான் வந்து அந்த செட்ஸு அந்த விஷுவலி வந்து பிரம்மாண்டமாக இருந்தாலும் அவங்களோட கேமரானால அதை படம் பிடிக்க முடியலையோ, அந்த பிரம்மாண்டத்தை கரெக்டாக கன்வே பண்ண முடியலையோ அப்படிங்கிற ஃபீலும் எனக்கு இருந்துச்சு. இதுக்கு பெட்டர் கிரவுண்டட்டாக பக்காவான ஒரு சாங்ஸே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இவ்வளோ பெரிய செட்டு போட்டதுங்கிறது அந்தளவுக்கு கன்வின்சிங்காகவும் சாட்டிஸ்ஃபையாகவும் இல்லை. வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம், பட் என்ன பண்ணுறது, சங்கர் சார்னா பிரம்மாண்டம், ஒன்றும் பண்ண முடியாது. மொத்தமாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு கம்ப்ளீட்டாகவும் சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு அடிச்சும் சொல்ல முடியல. ஒரு மிக்சப் ரியாக்ஷன் தான் எனக்கு கண்டிப்பாக வரும். இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த 2.5 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ராம் சரணுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான். அவர் ஒருத்தருக்காக மட்டுமே இந்த படம் வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். அவரை தாண்டி நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பெரிய டவுட் இருக்குது. சில பேருக்கு திருப்தி அடையலாம், சில பேருக்கு திருப்தி இல்லாமல் கூட போகலாம். எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான் சொல்லுவேன். படம் கம்ப்ளீட்டாக நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களை இன்னமும் டைம் எடுத்து கரெக்ட் பண்ணியிருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, மறக்காமல் தியேட்டரில் வெளியே இருக்க போய் பார்க்குறவங்க பாருங்கள். அண்ட் நான் வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் என்ன, வரட்டா?